எல்லாரும் என்ன விளம்பரத்துக்காகவும் பப்ளிசிட்டிக்காகவும் மட்டும்தான் என்னை பயன்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி இயக்குனர் அறிவுத்ரா மாதிரி இயக்குனர்கள்லாம் குழுன்னு உங்களுக்கு நிறையா திறமை இருக்குது, யாரும் பயன்படுத்துறது இல்லைல்ல. நீங்கள் மிகப்பெரிய நடிகராக வரணும் அப்படின்னு சொல்லுவார் அடிக்கடி. வாரத்துக்கு ஒரு தடவையாச்சும் என்கிட்ட பேசுவார். சார், நான் அழுறது வேணா உங்களுக்கு காமெடியாக தெரியலாம். இதுதான் சார் உலகம். இந்த மாஸ்டர் பிளான் படத்தோட இந்த பூஜையிலேருந்து சொல்கிறேன், இதான் உலகம். 41 பேர் இறந்தப்ப செந்தில் பாலாஜி அழுதாரு, அப்போ எல்லாரும் கிண்டல் பண்ணீங்க. போன வாரம் டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் அழுதாரு, அப்போ எல்லாரும் சோகமாக பார்த்தீங்க, அடடா அப்படின்னு. அப்போ எதுதாங்க உண்மை? எதுதான் உண்மை? அரசியல்வாதி பண்ணாது நாடகம், சினிமா நடிகர் பண்ணாது நாடகம். இன்றைக்கி சோசியல் மீடியாவில் எல்லாமே நாடகம்தான், எல்லாமே நாடகம். சிரிச்சாக்க அது நாடகம், அழுதாக்க அது நாடகம். அப்போ எதுதான் உண்மை? சோசியல் மீடியா அந்த அளவுக்கு தரங்கட்டு போயிடுச்சு. யாருக்குன்னா ஒரு உதவின்னு கேட்டாக்கா அது வந்து கிண்டல் பண்ணுற நிலைமையாகி போச்சு. அதனால் தயவு செஞ்சு அடுத்தவங்களோட வழியை புரிஞ்சுக்குங்க. நான் வந்து நிறையா இடத்துல ரொம்ப சிரித்து ஜாலியாக வந்துட்டு போகிறேன். ஆனால் அது எனக்கு தான் தெரியாது உள்ள வழி என்னன்றது. நான் குடும்பஸ்தன், என் வீட்டில் என்ன பிரச்சனைகள் இருக்கும் 4 பேர் பார்க்கும்போது வேணால் நான் வந்து கோமாளித்தனமாக தெரியலாம். நான் கோமாளி இல்லைங்க, ஏமாளி. நான் இப்போ கூட நான் அழுதாக்க அவர் தம்பி சொல்கிறாரு, ஒரு மனிதன் என்னதாங்க பண்ணுவான்ப்பா, என்னதான் பண்ணுவான்? நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ணேன்? இருந்தாலும் பரவாயில்ல, இயக்குனர் அறிவுத்ரா மாதிரி இயக்குனர் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது நான் சும்மா இப்போ கூட கேமரா முன்னாடி சொல்லணும் அப்படின்றக்காக சொல்லவில்லை. யார் பண்ணாலும் அது கேலி கிண்டலாக தான் ஆகுது. சரி, என்ன பிளான் சொல்லுங்க. ஏதாவது இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பளித்த அப்புக்குட்டி, இப்போ வேணால் நீங்கள் நினைக்கலாம் உங்களை பற்றி நான் ஃபீல் பண்ணியிருக்கேன்.